நீ மட்டும் எப்படி என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க? நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு நான் உன்னை நம்ப. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிந்து பைரவி சீரியல் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பைரவி வந்துட்டு ஆறுமுகத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மா வந்துட்டு, அதாவது ஆறுமுகத்தோட அம்மா, என் மூஞ்சிலே முடிக்காத, நீ என் பையனா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இப்படி வந்து நிற்கிறேன்னு கேட்கும்போது ஆறுமுகம் வந்து அவர் சைடு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அம்மா இல்லைம்மா, நான் அப்படியெல்லாம் பண்ணலை, குடிச்சேன் உண்மைதான், மற்றபடி வேறு எதுவும் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கவங்களாம் இப்படி பேசுவாங்கல்ல, உன் பையன் அந்த வீட்டில் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க தானே, அதெல்லாம் எப்படி என்னால் கேட்டுட்டு இருக்க முடியும், அதனால என் மூஞ்சிலே முடிக்காத, இந்த வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஆறுமுகம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பைரவி போய் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவர் வந்து அப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் பண்ணலன்னு நான் ப்ரூவ் பண்றேன் அத்தை, இப்போதைக்கு அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, அவர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டிய நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னமோ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஆறுமுகம் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. சாப்பிடலான்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப எல்லாருமே உட்கார்ந்திருந்த எல்லாருமே எந்திரிச்சு போயிடுறாங்க சாப்பிடாம. அத பார்த்துட்டு ஆறுமுகம் திரும்ப அவரோட ரூம்க்கு வந்துடுறாரு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பைரவி வந்துட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்ல நான் வரல அப்படின்னு சொல்றாரு. வா 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அவங்களும் சாப்பாடு போட்டுட்டு அவங்களும் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா திருப்பி ரூம்குள்ள வந்து உட்காந்துடுறாரு. ஏன் நீ இப்படி உட்காந்துருக்க? ஒழுங்கு மரியாதை ட்ரெஸ்ஸை மாத்தி கிளம்பி வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புறாங்க. இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் வந்துட்டு பைரவி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. பட் அதை சொன்னா அவங்க அடிப்பாங்க அப்படின்னு அதையும் நினைக்கிறாரு. உடனே கூப்பிடுறாரு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்ட உடனே அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ என்ன சொல்ல நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது, ஆனா நீ சொன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமில்ல, பேசாம கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அவர் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ப்ரூஃப் பண்ணா சஞ்சயோட நிலைமை என்ன ஆகும்? ஏன்னா அவரா கிரியேட் பண்ணி தான் இப்படி பண்ணார் இல்லையா? ஸோ அவர் வந்துட்டு இவன் இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ஹேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆறுமுகம் எந்த தப்பு பண்ணலன்னு ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு ஆறுமுகத்து மேல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.